இந்த லவ் ஜிஹாத் போன்ற வார்த்தைகளை ஆணவ கொலைகளை ஊக்குவிப்பதாக சொல்றாங்க. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? இவங்க லவ் ஜிஹாத் அப்படிங்கிற பேர்ல ஒரு பெண்ணும் ஒரு பையனும் ஒரு பூங்காலையோ இல்ல வேற இடங்கள்லயோ உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாவே காதல்னு புரிஞ்சுக்கிற ஒரு மனப்பான்மை கொண்ட நபர்களை நம்ம என்னவா புரிஞ்சுக்க முடியும்? அந்த பேரை சொல்லி அவங்க நிறைய வன்முறையில ஈடுபடுறாங்க அப்படிங்கறத இங்க நம்ம பதிவு பண்ணணும். இப்ப உங்க போராட்ட பயணத்துல சமூக நீதியை நிலைநிறுத்தி பாஜக போன்ற கட்சிகள் கொள்கையில எந்த வகையில தடையா இருப்பதா நீங்க பாக்குறீங்க? மத கலவரங்கள் பண்ற ஒரு நபர்களாதான் பிஜேபி காரங்க இருக்காங்களே தவிர மனிதாபிமானமோ ஒரு மனிதர்களுக்குள்ள ஒரு நேயம் ஏற்படுத்துற ஒரு மனிதர்களாக அவங்க இங்க இல்ல. இந்தியா முழுக்க ஆழ்ந்துட்டு இருக்கிற அரசு பிஜேபி. ஆனா எங்கேயுமே இதற்குன்னு ஒரு தனி சட்டம் வந்ததுல அப்படி ஒரு ஆணவ படுகொலைகள் நடக்கும் போது அவங்க அத ஒரு குரல் கொடுத்து இது ரொம்ப தப்பு, இது மாதிரி செய்யக்கூடாது, உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க விலகி இருங்க, பிள்ளைங்க கொலை பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. சரி, அங்கெல்லாம் தான் கொடுக்கல அப்படின்னா தமிழ்நாடுல இருக்கிற இந்த அண்ணாமலை முதற்கொண்டு அந்த வார்த்தையை அவர்னால கூட சொல்ல முடியல. பிஜேபி கூட இருக்கிற ஏடிஎம்கே அலைன்ஸையும் நம்ம அப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவங்களுமே ஆணவ படுகொலையை எதிர்த்து இது நாள் வரைக்கும் பேசினதே கிடையாது. காதல் திருமணம் பண்ணிக்கிறவங்களுக்கு ஆதரவா எந்த இடத்துலயும் அவங்க பதிவு பண்ணினதே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏடிஎம்கேவை எப்படி நம்ம ஆதரிக்க முடியும்? வணக்கம். உடுமலைப்பேட்டை அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு சம்பவம் தான் ஞாபகம் வரும். அது சங்கர், கௌசல்யா இந்த சம்பவம் மிக பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. அந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட கௌசல்யா அவங்க கிட்டதான் இப்ப நம்ம பேச போறோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வந்துடுறேன். இப்போ தேர்தல் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. சோ அங்கங்க பிரச்சாரங்களும் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. இப்ப இது குறிச்சு சில பேர் சில பேர் இல்ல, நிறைய பேரே பாஜக வரக்கூடாது அப்படிங்கிறத சில கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து என்ன? ஏன் பாஜக வரக்கூடாது? அப்படி வந்தா அதோட நிலை என்ன? பாஜக வடநாட்டோட நிலைதான் தமிழ்நாட்டுக்கு ஆகும் அப்படிங்கறதுதான் அதோட மாதிரியா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அந்த வளர்ச்சியையும் நம்மளோட தமிழ்நாட்டோட வளர்ச்சியையும் நேரடியா களத்துல பார்க்கும் போதுதான் நமக்கு அதோட வித்தியாசம் தெரியும். அதே போல மக்களோட வாழ்வியலும் அதுல இருக்கு. இங்க இருக்கிற மக்களோட வாழ்வியல் எவ்வளவு மேம்பட்டு இருக்கு, அங்க இருக்கிற மக்களோட வாழ்வியல் எவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கறத அங்க பயணிக்கும் போது நமக்கு களத்துல தெரிய வரும். சோ அது ரொம்ப முக்கியமா நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம சாதி மதத்தை பிஜேபி எப்படி தூக்கி பிடிக்குது அப்படிங்கறத நம்ம கண்ணோட பாத்துட்டு இருக்கோம். அவங்க சாதியையும் மதத்தையும் வச்சு பண்ற கலவரங்களை தொடர்ச்சியா நம்ம பாத்துட்டு இருக்கும் போது எப்படி அந்த கட்சிக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்க முடியும்? ஓகே சார். இப்ப அடுத்து என்னன்னா, இந்த லவ் ஜிஹாத் போன்ற வார்த்தைகளை ஆணவ கொலைகளை ஊக்குவிப்பதாக சொல்றாங்க. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையாதான் நம்ம இது பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தா இவங்க லவ் ஜிஹாத் அப்படிங்கிற பேர்ல ஒரு பெண்ணும் ஒரு பையனும் ஒரு பூங்காலையோ இல்ல வேற இடங்கள்லயோ உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாவே காதல்னு புரிஞ்சுக்கிற ஒரு மனப்பான்மை கொண்ட நபர்களை நம்ம என்னவா புரிஞ்சுக்க முடியும்? அந்த பேரை சொல்லி அவங்க நிறைய வன்முறையில ஈடுபடுறாங்க அப்படிங்கறத இங்க நம்ம பதிவு பண்ணணும். ஏன் அப்படின்னா ஒரு பெண்ணும் பையனும் பழகுனா அது வெறும் காதலா மட்டும்தான் இருக்குமா? அப்படியே காதலிச்சாலும் அவங்களுக்கு அது அவங்களோட உரிமை. அந்த உரிமையில தலையிடுறதுக்கு இவங்க பெற்றோர்களுக்கே அதுல இது இல்லாதப்போ இவங்க யாரு போய் தலையிட்டு நீ தாலி கட்டுன்னு சொல்லி ரொம்ப அந்த வன்முறையை நடத்தக்கூடிய நபர்களாதான் பிஜேபி RSS நபர்கள் இருக்காங்க. அப்ப இப்ப வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல தொடர்ச்சியா ஆணவ படுகொலைகள் நடந்துட்டே இருக்கு. ஆனா இதனால் வரைக்கும் அதற்கு எதிரா ஒரு குரல் கூட அந்த பிஜேபியில இருந்து கொடுத்தது கிடையாது. அது மட்டும் இல்ல, கடைசியில சரி ஆணவ கொலைக்குதான் இது பண்றீங்க, அந்த வன்முறைகளுக்கு தான் இது பண்றீங்க. ஆனா ஒரு மனிதாபிமானத்துல ஒரு சாதி மதம்ன்றதுக்காக நீங்க அத கண்டுக்காம இருக்கலாம். ஆனா ஒரு மனிதர் இறந்து போனதையும் ஒரு கொலை பண்ணியிருக்காங்க.
ஒரு மனிதர் அதுல இறந்து போயிருக்காரு, அதுக்காக ஒரு கண்டனம் தெரிவிக்கணும் இல்லையா? ஒரு மனிதாபிமானத்துல அந்த மனிதாபிமானம் கூட இல்லாம இருக்கிற ஒரு கட்சி பிஜேபி தான். இப்ப உங்க போராட்ட பயணத்துல சமூக நீதியை நிலைநிறுத்தி பாஜக போன்ற கட்சிகள் கொள்கையில எந்த வகையில தடையா இருப்பதா நீங்க பாக்குறீங்க? நிறைய விஷயங்கள்ல நம்ம பார்க்கலாம். ஏன்னா சாதியையும் மதத்தையும் அவங்க தூக்கி பிடிக்கிறவங்களா இருக்காங்க. அவங்கனால மதத்தை தாண்டி வேற மத கலவரங்கள் பண்ற ஒரு நபர்களாதான் பிஜேபி காரங்க இருக்காங்களே தவிர மனிதாபிமானமோ ஒரு மனிதர்களுக்குள்ள ஒரு நேயமா ஏற்படுத்துற ஒரு மனிதர்களாக அவங்க இங்க இல்ல. இந்த 10 ஆண்டுகளாதான் எனக்கு அரசியல் தெரியும். அந்த அரசியல் தெரிஞ்சதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட ஒன்னாதான் நான் இத பாக்குறேன். இப்ப இந்த ஆணவ கொலைக்கு எதிரா தனி சட்டம் கொண்டு வர நீங்க ரொம்பவே போராடிட்டு இருக்கீங்க, சரிங்களா? தற்போது இத அரசியல் எப்படி பாக்குது? இதோட நிலை எப்படி இருக்கு இப்போ? இப்போ இதற்குன்னு ஒரு தனி குழு அமைச்சிருக்காங்க. ஆனா இந்தியா முழுக்க இது ஆணவ படுகொலைகள் நடந்துட்டு இருக்கு. இந்தியா முழுக்க ஆழ்ந்துட்டு இருக்கிற அரசு பிஜேபி. ஆனா எங்கேயுமே இதற்குன்னு ஒரு தனி சட்டம் வந்ததுல அப்படி ஒரு ஆணவ படுகொலைகள் நடக்கும் போது அவங்க அத ஒரு குரல் கொடுத்து இது ரொம்ப தப்பு, இது மாதிரி செய்யக்கூடாது, உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க விலகி இருங்க, பிள்ளைங்க கொலை பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. சரி, அங்கெல்லாம் தான் கொடுக்கல அப்படின்னா தமிழ்நாடுல இருக்கிற இந்த அண்ணாமலை முதற்கொண்டு அந்த வார்த்தையை அவர்னால கூட சொல்ல முடியல. அப்போ அவங்க இந்த சாதியையும் மதத்தையும் எவ்வளவு நுணுக்கமா மக்கள் கிட்ட மண்டைக்குள்ள புகுத்துறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. ஆனா இப்போ தமிழ்நாடு அரசு கிட்ட நம்ம தொடர்ச்சியா அவங்க ஆரம்பத்துல முடியாதுன்னு சொன்னாலும் இப்ப அவங்க அதற்கு ஒரு குழு அமைச்சு அந்த குழு மூலமா முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கிட்ட இதையாவது நம்ம கேட்க முடியுது. ஆனா பிஜேபி கிட்ட இத நம்மனால இது பண்ணவே முடியாது. பிஜேபி கூட இருக்கிற ஏடிஎம்கே அலைன்ஸையும் நம்ம அப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவங்களுமே ஆணவ படுகொலையை எதிர்த்து இது நாள் வரைக்கும் பேசினதே கிடையாது. காதல் திருமணம் பண்ணுகிறவங்களுக்கு ஆதரவா எந்த இடத்துலயும் அவங்க பதிவு பண்ணினதே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏடிஎம்கேவை எப்படி நம்ம ஆதரிக்க முடியும்? அந்த கூட்டணி எப்படி காதலர்களா இருக்கட்டும் இல்ல யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும் அத அவங்க எப்படி அவங்களோட வாழ்வியல்ல இவ்வளவு பெரிய சிக்கலை உருவாக்குற ஒரு நபர்களை எப்படி அவங்கள அனுமதிப்பாங்க சமூகத்துல? கண்டிப்பா. நன்றி தோழர். அடுத்து பாஜகவின் இந்துத்துவா கொள்கை சாதியை ஒடுக்குமுறைக்கு ஆதரவா செயல்படுவதாக சொல்லப்படும் குற்றச்சாட்டு. இப்போ தொடர்ச்சியா நிறைய இடங்கள்ல மதம் சார்ந்து நடக்கிற பிரச்சனைகளை நம்ம பார்த்திருப்போம். அதே போல ரொம்ப நுணுக்கமா நீங்க போய் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல கிராமங்கள்ல இந்த சாதி மறுப்பு திருமணம் செய்கிறவங்களுக்கு அச்சத்தை கொடுக்கிற நபர்களா அவங்க இருப்பாங்க. அவங்களே போய் மிரட்டுற இந்த RSS, பிஜேபி, ஏடிஎம்கே இவங்க எல்லாம் போய் மிரட்டுற ஒரு நபர்களாக அந்த பெண்ணையும் பையனையும் மிரட்டுற நபர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, திருப்பரங்குன்றத்துல நடந்த இஷ்யூவை எடுத்துக்கிட்டோம்னா அங்க ஒரு மத கலவரத்தையே அவங்க உருவாக்குறதுக்காக இது பண்ணாங்க. அப்போ ஹச்ராஜா என்ன சொல்றாரு? திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா ஆக்குவோம்னு சொல்றாங்க. ஆமா, அப்போ ஏன்னா அது இந்தியாக்குள்ளதானே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இத்தனை ஆண்டாண்டு காலமா இத மக்கள் இங்கதான் தீபம் ஏத்தணும்னு சொல்லி பண்ணிட்டு இருந்த ஒண்ண உங்களோட சுயலாபத்திற்காக உங்களோட தேவைகளுக்காக, ஏன்னா அங்க இருந்த மக்கள் போராடல, அங்க இருந்த சாமி பூஜை பண்றவங்க போராடல, அந்த இதுக்கு உட்பட்டவங்க போராடல, எங்கேயோ இருந்து வந்த நீ அதுக்கு எதுக்கு நீ ஒரு இது எழுப்புற? நீ ஏன் மனு போடுற? அந்த மனுக்கு ஏன் இந்த நீதி அரசர் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுக்கணும்? அப்போ உங்களுக்கு சிறுபான்மையினர் மீது எவ்வளவு வன்முறை இருக்கு அப்படிங்கறத இந்த விஷயத்துல இருந்தே நம்ம பார்க்கலாம். இருந்தாலுமே சில பேர் ஆதரிக்கிறாங்களே தமிழ்நாட்டுல பிஜேபியா? என்ன அவங்களெல்லாம் நம்ம என்ன மனிதர்களா நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா சக மனிதரை நேசிக்க விடாம ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா
அந்த கட்சியை எப்படி நீங்க வந்து நேசிக்க முடியும்? அது மக்களுக்கான ஒண்ணா இருக்க முடியும் நீங்க இவங்க பாக்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளேயே இருக்கு. இருக்கு. தோழர் இன்னொரு விஷயம். இப்ப நீங்க வந்து இப்போ கடைசியா நான் கேட்டுக்கிறேன். மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதி கிட்டத்தட்ட 2,400 கோடி. ஓகேங்களா? அந்த பணம் வந்து இப்போ ஏன் வராம இருக்கு? இத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? 2,150 கோடிய ஏன் வராம இருக்கு அப்படின்னா, மத்திய அரசு வந்து ஒரு கல்வியை கொண்டு வராங்க. அந்த கல்வி என்னவா இருக்குன்னா குலக்கல்வியா இருக்கு. 3வது படிச்சும் போதே அவங்களுக்கு வந்து பொது தேர்வு அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம பிள்ளைங்க கிராமத்துல இருந்து வர பிள்ளைங்களுக்கு வந்து 3வதுலயே பப்ளிக் எக்ஸாம் வச்சா நிறைய பேர் அதுலயே ஃபெயில் ஆயிடுவாங்க. அப்போ அவன் நோக்கம் என்னன்னா அப்படி ஃபெயில் ஆயிட்டா உனக்கு வந்து நான் வந்து தேவைப்படுற தொழிற்கல்விகளை சொல்லித்தரேன்னு சொல்றான். தொழிற்கல்விகள் என்னவா இருக்கு? அப்போ குலக்கல்விகள் தான் இந்த தொழிற்கல்வியா இருக்கு. அப்ப அவன் என்ன சொல்றான்னா இந்த கல்வி மூலமா நீ வந்து உன்னோட சாதிக்கான குலக்கல்விக்குள்ளேயே நீ போய்க்கோன்னு சொல்றான். அப்ப அதை எதிர்த்துதான் தமிழ்நாடு அரசு நீ வந்து உன்னோட இதை நான் சைன் பண்ண மாட்டேன், நீ சைன் பண்ணாததுனால இந்த தொகையை நீ எனக்கு தரலனாலும் பரவாயில்லன்னு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இப்படி ஒரு வன்முறையை ஒரு மத்திய அரசு இத்தனை கோடி மக்கள் மீது செலுத்துகிறத நம்ம எப்படி பார்க்க முடியும்? இது ஒரு விதமான பிளாக்மெயில். ஆமா, இது ஒரு விதமான பிளாக்மெயிலா தான் பார்க்க முடியும். அப்ப இத்தனை கோடி மக்களோட உணர்வை படிப்பறிவை நீ கெடுக்க பாக்குறன்னா உன்னை எப்படி எங்க மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க? மிக்க நன்றி தோழர். ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. உண்மையாலே வந்து இது மக்களுக்கு போய் சேரும். கண்டிப்பா மக்கள் எல்லாருமே யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க நான் நம்புறேன். இவ்வளவு நேரம் எங்களுக்காக ஒதுக்குது மிக்க நன்றி தோழர். நன்றி. நம் மண்ணை நாமே காப்போம்.